என்னடா ராமேஸ்வரி ஒரு வாரமா வீடியோவே போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை. அதனால பாப்பாவை கூப்பிட போயிருந்தேன். நாங்கள் இது பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எடுத்தது தான். அதாவது சிக்கன் வந்து கிரேவி, சக்கை காய் வந்து கூட்டு, சுட சுட தம் பிரியாணி, அப்பளம் பொரிச்சிருந்தேன். சிக்கன் வந்து கிரேவி வச்சுருந்தேன். 6:30 மணிக்கு அப்படி ஆவி பறந்துச்சு அப்படின்னா 3 மணிக்கு எந்திரிச்சாகணும். உண்மைக்குங்க இந்த வட்டம் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். சரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பாப்பாவுக்கு வந்து கால் வந்து லேசாக அப்படியே பிசைஞ்சிருச்சு. அதாவது செருப்போடு சேர்ந்து விழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு மெதுவாக லேசாக தான் இருக்குது அப்படின்னா, ஆனால் பார்க்க போயிட்டு எங்களுக்கு சங்கடமாயிருச்சு. இது காலையில் நாங்கள் வந்து செறுதோனையில் சாப்பிட்ட ஒரு வீடியோ. இனிமேல் இந்த கடைக்கு போக மாட்டோங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். புரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே இல்லைங்க. நான் சரி போனதுக்கு வேண்டி சாப்பிட்டாச்சு. அப்போ பாப்பா வந்து கால் ஊனி இருக்கு. ஆனால் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதில் பரவாயில்லம்மா அப்படிங்கானா. ஆனால் வந்து கால் வந்து பிள்ளைக்கு நடக்க முடியல. 1 வீக்காகவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து சுடு தண்ணி வச்சு ஒத்தனமெல்லாம் கொடுத்தாச்சு. எக்ஸ்ரேவே எடுத்து பார்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பா கொண்டு போய் விட்டாச்சு. ஆனாலுமே கால் வந்து ஊனும்போது வலிக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எங்களுக்குமே சங்கடமாயிருச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.